ஆலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஒரு நபர் தங்கைக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தை ரொம்ப நாளாக இல்லை. அவங்க செவ்வாய்க்கிழமையிலே அர்த்தஜாம பூஜைக்கு நாங்கள் கேட்டாங்க, இந்த மாதிரி கலந்துக்கோங்க, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க கொடுத்து அடுத்த மாதமே அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் செய்கிறேன். அந்த வேலை செய்கிற இடத்துல ஒரு வருஷமாக வேலை செஞ்ச இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு திருட்டு பட்டம் வந்துச்சு. அந்த திருட்டு பட்டம் சொல்ல என்னால் தாங்க முடியல. நான் எவ்வளோ போராடியும் அவங்க நம்புற மாதிரி இல்லை. அங்கேருந்து நேராக முருகர்கிட்ட கோரிக்கை வச்சேன். அதுக்கப்புறம் 22வது நாள் அவங்க மத்தியானம் ஃபோன் பண்ணுறாங்க, சத்தியமா என்னை மன்னிச்சிருங்க. என்னுடைய பேரனுக்கு பித்தப்பையில கல் உருவாயிடுச்சு, குழந்தைக்கு ஆப்ரேஷன் தான் பண்ண அப்படின்னாங்க. நான் முருகனை நம்பிக்கையா இருக்கேன். சஷ்டி அன்னைக்கு நான் வேல் தூக்கினேன். அந்த வேலை தூக்கிட்டு மருமகளை கூப்பிட்டு, அம்மா நீ இங்கே நான் ஐயாட்ட சொல்லி அது குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி அங்கேருந்து வேல் தூக்கிட்டு அவனுக்கு 90 பட்டம். அந்த விஞ்ஞானம் என்னுடைய சயின்ஸு பொய்யாயிடுச்சு. இன்னைக்கு நல்லா இருக்கான், 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். அர நம பார்வதி பதையே, அரகர மகாதேவா. எல்லாம் வல்ல ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி தேவஸ்தானம் நமது ஆலயத்தில் எந்த ஆலயத்திலும் இல்லாதபடி நமது சுப்பிரமணிய சுவாமி வடக்கு முக நோக்கி அமர்ந்திருக்கார். அதாவது நமது ஆகம வேதத்தில் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார, திரியோபாவ, அனுகிரக என சொல்லக்கூடிய பஞ்சகிருத்திய சொல்லுவாங்க. அதில் சிருஷ்டின்றது படைக்கும் தொழிலான பிரம்மாவை குறிக்கும். பிரம்மமூர்த்தி எல்லா கோவிலிலும் எல்லா சிவாலயங்களிலும் வடக்கு முகம் நோக்கி தான் இருப்பார். அதே போல நம்ம சுப்பிரமணிய சுவாமியும் இங்கு வடக்கு முகம் நோக்கி அமர்ந்திருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நமது ஆலயத்தில் சுப்பிரமணிய சுவாமியரை எந்த ஒரு தம்பதியரும் சந்தான புத்திரம் இல்லாதவர்கள் மனசார பிரார்த்தனை பண்ணி நம்ம சுப்பிரமணிய சுவாமியரிடம் வேண்டினால் 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமையில் நமது ஆலயத்தில் அர்த்ததாம பூஜையானது நடைபெறும். இரவு 9 மணிக்கு நடக்கும்போது தம்பதியர்கள், குழந்தை இல்லாதவர்கள் நமது முருகரிடம் 6 வாரங்கள் செவ்வாழை பழத்தை நைவேத்தியம் செய்து கொண்டு கணவன் மனைவி இருவரும் அவர்களுடன் பிரார்த்தனையை முழுசாக நம்பிக்கொண்டு முருக பெருமானை நம்பிக்கொண்டு அந்த பழங்களை சாப்பிட்டால் கண்டிப்பாக புத்திர சாணம் கிடைக்கும் என்பது இந்த கோவிலோட ஐதீகம். இது நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். இது நம்ம ஆதாரம் எதுவும் சொல்ல முடியாது. அதே போல் நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகருக்கு உகந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இங்கே நடக்கும். உதாரணத்துக்கு தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை, வைகாசி விசாகம் மற்றும் மகா கந்த சஷ்டியானது 7 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அனைத்து நிகழ்ச்சியிலும் இங்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நமது ஆலயத்தில் முருகப்பெருமானோட அருளை நிறைய பேர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் அனைவரும் நமது முருகப்பெருமானிடம் அவங்களோட உண்மையான நியாயமான கோரிக்கையை வைத்து முருகரை வேண்டினால் அனைத்து பலன்களும் முருகர் தருவார் என்பது என்னுடைய சான்று. பாலவிநாயகர், கன்னிமூல கணபதி, கௌரி அம்பிகா சமேத கேதாரண்யேஸ்வரர், பிரம்மா, விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, பவானி அம்மன், தர்மசாஸ்தா ஐயப்பன் மற்றும் துர்கை, நவகிரகம் மற்றும் இடுமன் கடம்பன் ஆகிய மூர்த்தங்கள் எல்லாம் உள்ளது. நமது ஆலயத்தில் பாலதண்டாயுதபாணி தேவஸ்தானம் சொல்லுவாங்க. நம்ம கோவிலில் பிரதானம் என்னதான் சுப்பிரமணிய சுவாமியராக இருந்தாலும் நம்ம ஆலயத்தோட முக்கியமான ஒரு பாலதண்டாயுதபாணி தான். அவருக்கு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. அவர் முருகத்தோட முன்னாடி கோஷத்திலே வருவார். அதுபோல் நமது ஆலயத்தில் பெரிய கோவில் நடப்பது போல காலை 4:30 மணிக்கு நடை திறந்து தினசரி சுவாமிகளுக்கு பஞ்சாபிஷேகம் நடைபெறும். மதியம் 12 மணி வரை உள்ளது. அதன் பிறகு சாயரட்சை பார்த்தீங்கன்னா மாலை 5 மணிக்கு கோவில் நடை திறந்து இரவு 8:30 மணி வரைக்கும் இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும் விசேஷம் என்பதனால அர்த்தஜாம பூஜையெல்லாம் முடிச்சுக்கிட்டு கோவில் நட சாத்த மணி 10 ஆகும். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் திரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆலயத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஒரு நபர் அவர்களுடைய தங்கைக்கு
கல்யாணம் ஆகிட்டு குழந்தை ரொம்ப நாளாக இல்லை. அவங்க வந்து செவ்வாய்க்கிழமையிலே அர்த்தஜாம பூஜைக்கு நாங்கள் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து கலந்துக்கோங்க, சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள், சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துங்க, பழம் நைவேத்தியம் கொடுங்க எல்லாம் சொல்லியிருக்கோம். கொடுத்து அடுத்த மாதமே அவங்களுக்கு ப்ரெக்னென்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே போல் நிறைய பக்தர்கள் திருமணம் ஆகாதவர்கள் கூட செவ்வாய்க்கிழமை 6 வாரம் வந்து நம்ம ஆலயத்தில் முருகப்பெருமானை வேண்டி அவருக்கு மாலை சாற்றி 6 முறை சுற்றி முருகரை வேண்டிட்டு போவாங்க. என் கண் முன்னே நிறைய பேருக்கு திருமணம் ஆயிருக்கு. ஏன் நானே நமது ஆலயத்திலே திருமணம் செய்து வைத்துள்ளேன். வேல் முருகனுக்கு அரோகர். என் பெயர் பத்மாவதி. நான் இந்த கோயிலில் வந்து பொருளாளராக இருக்கிறேன். நான் இந்த கோயிலுக்கு எப்படி வந்தேன்னா, நான் சின்ன வயசுலே இங்கே வந்து 5 வயசுலேயே நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஆனால் எனக்கு வந்து இந்த தெய்வ நம்பிக்கையெல்லாம் கிடையாது. நான் கோயிலுக்கே வந்ததில்லை. ஒரு 45 வயசு இருக்கையில் 50 வயசு இருக்கும். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப முடியாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தேன். அந்த நேரம் சந்திராவல்லி அம்மான்னு ஒருத்தவங்க இந்த கோயிலில் இருந்தாங்க. எங்கள் ரிலேஷன் தான். ஒரு தடவை அவரை கூட்டிகிட்டு வா கோயிலுக்கு, டெங்கு ஜுரம் வந்துருச்சு, ஒரு தடவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வானாங்க. அப்போ தான் இந்த முருகர் பவர் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்ன பக்கத்தில் இருப்பார், நான் கோயிலுக்கு வரமாட்டேன், அந்த மாதிரி இருப்பேன். அவங்க கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, இங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சஷ்டி முடிஞ்சு திருக்கல்யாணம் சாமியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அந்த சாப்பாடை சாப்பிட சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோம். அந்த டெங்கு ஜுரமே குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமும் நான் கோயிலுக்கு வரல, அவரை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் 5 வருஷம் உடம்பு முடியாமல் இருந்தேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியாது. நோய் உடம்பு சரியில்லாமல் போயிடும், ஆஸ்பத்திரிக்கு போனால் ஒரு நோயும் இருக்காது, இப்படி இருந்துச்சு. அப்புறம் நான் எங்கள் மச்சான் பையன்தான் இதுக்கு வந்து நிர்வாகத்தில் இருக்கார். அவர் என்னை கூப்பிட்டு இங்கே வா, இங்கே வந்து இரு பாரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தேன். பார்க்கையில் அப்படியே ஆன்மீகத்தில் நான் என்னுடைய உடம்பு எப்படி தான் குணமாச்சு என்னன்னே தெரியாது. என்னுடைய ஆயுசு ஃபுல்லாக இவர்கிட்டே நான் உழைக்கணும்னு உட்காந்துட்டேன். வீடு வாசம் எதுவுமே இல்லாமல் இவரே நான் பார்க்கணும் அப்படின்றதுல வந்துட்டேன். இன்னைக்கு தேதி வரலும் ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. எந்த ஒரு நோயும் இல்லை, ஆக்டிவாக இருக்கேன். இப்போ எனக்கு 65 வயசு ஆயிடுச்சு, நல்லா இருக்கேன். ஆனால் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன், இன்னமும் செய்வேன். அவருடைய பவரை நான் எல்லாருக்கும் சொல்லியும் கொடுப்பேன், அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி எங்கள் தலைவர் தர்மலிங்கன்றவர், அவரும் எங்களுக்கு ரிலேஷன் தான். நான் என்ன தெய்வத்துக்கு கேட்குறேனோ, இது வேணும் அது வேணும்னு கேட்டால் இல்லைன்னே சொல்ல மாட்டார், தட்ட மாட்டார். அவர் மனைவியும் அப்படி தான். உனக்கு என்ன வேணுமோ அவருக்கு செய், யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ யார்கிட்டையும் கேட்காத, அவங்களாம் முன் வந்து கொடுத்தா அது செலவு பண்ணு, இல்லைன்னா நானே எல்லா செலவும் பண்ணுறேன்னு அவர் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எந்த சாமியுமே ஐயோ இல்லையேன்னு நினைக்க மாட்டேன். எது இல்லையோ உடனே ஃபோன் பண்ணுவேன், கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அந்த அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, திருவிழா டைமில் வருவாங்க. 6 நாள் 7 நாள் கடுமையான மழை, எல்லாருக்குமே தெரியும். ஐப்பசி மாதம் எப்படி மழைன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மழையை என்ன பண்ணுவாங்க, நான் இன்னைக்கு இந்த மழையை நிப்பாட்டி காமிக்கிறேன் பாரு, அவர் அப்படியே நிற்கும். அந்த சஷ்டி நடக்கிற 2 மணி நேரம் மழை கொட்டும், அந்த 2 மணி நேரம் அப்படியே நிப்பாட்டுவார். அந்த மாதிரி பவர் உள்ளவர் இவர். நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக எல்லாமே நடக்குது இவர்கிட்ட. நான்லாம் மன நொந்து போய் இந்த கோயிலுக்கு வந்தேன். இன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் இந்த கோயிலோட. அதுக்கு சந்திரவல்லி அம்மா வந்து மெயின் காரணம். அவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த கோயில் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் வாங்கி கட்டினாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சர்மா நகர் முருகர் கோயிலில் இருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 65 வருஷமாக இருக்குது. இந்த கோயில் வந்து எப்படி உருவாச்சுன்றது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கோயிலோட திருச்செந்தூர் மண்புடி எடுத்து இதை கட்டுமான பணியை எடுத்து நடத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் கரெக்டாக நடக்குது. நீங்கள் அது நாங்கள் சொல்கிறத விட ஜனங்களை கேட்டாலே அது நல்லா உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்னென்ன விஷயம் நடக்கலை அப்படின்றது நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா வீடு மனம் வாங்கிறது செய்யறது அந்த விஷயத்தை மேற்கொண்டு தான் இங்கே அதிகமான மக்கள் வராங்க. அவங்களோட நம்பிக்கை வந்து கரெக்டான முறையில் பூர்த்தி அடையுது. அது பூர்த்தி அடைஞ்சோடனே அவங்களுக்கு வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதலையும் நிறைவேற்றுறாங்க. நம்ம கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் ஐயா. நீங்கள் மனம் வாங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கடன் பிரச்சனைக்காக இங்கே வராங்க. வீடு இல்லாமல் இருந்து சொந்த வீடு வாங்கிட்டு இங்கே வராங்க. ஒரு
நார்மலாக பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டுக்கு போகணுன்னா கூட அந்த அட்வான்ஸ் காசு கொடுக்கணுன்னா கூட இங்கே ஐயாவோட பாதத்தில் வச்சு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்காங்க, ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போது நார்மலாக நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க, நான் ஊரில் வீடு வாங்கணும் அப்படின்னுன்றது. நீங்கள் இந்த கோரிக்கையை அவர்கிட்ட வைங்க, அடுத்த வாட்டி நீங்களே சொல்லுவீங்க. நாங்கள் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, நீங்களே சொல்லுவீங்க அவரோட பவர் என்ன அப்படின்றது நீங்களே உணர்ந்துருவீங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சில பேர் இடம் வாங்கிட்டு அந்த வீட்டோட பத்திரத்தை எடுத்துன்னு வந்து இங்கே வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் இங்கே வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க. வெளியில் வாசலில் நிற்க வச்சு ரிஜிஸ்டர் வீட்டில் வந்து சைன் பண்ணி போகிற விஷயமும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து திருச்செந்தூர் போக முடியாமல் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வேண்டுதலை வந்து இங்கே வந்து நிறைவேற்றுறாங்க. அது ஏன்னா அவங்க மனசுலேயே வந்து இங்கே திருச்செந்தூர் போக முடியாதவங்களுக்கு இங்கேயே அவர் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி சிறுவாபுரி போக முடியாதவங்களுக்கும் இங்கே டேரெக்டாக இங்கேயே வந்துட்டு போகிறாங்க. 6 வாரம் அங்கே போக முடியாத எல்லாருமே வந்து இங்கே வெத்தலை விளக்கெல்லாம் போட்டு இங்கேயே அவங்க நேர்த்திக்கடனை வந்து நிறைவேற்றுகிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. அவங்களோட கடன் பிரச்சனை தீர்ந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கலாம், ஏன்னா கோயிலில் இருக்கோம் நாங்கள் சொல்கிறோன்றதை விட நீங்கள் டேரெக்டாக ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் அவரை நம்பி என்ன நடக்குதுன்றது உங்களுக்கே புரியும். திவேல் முருகனுக்கு அரோகரா. திவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த கோயில் பாலதண்டாயுதபாணி தேவஸ்தானம் வந்து கிட்டத்தட்ட 67 வருஷம் ஆகுது. இதை ஆரம்பித்தவங்க வந்து கணேச முதலியார் பெரியவர். 67 வருஷம் முன்னாடி இங்கே வந்து பஸ்ஸே கிடையாது, லாரி கிடையாது, பஸ்ஸு லாரி எதுவுமே கிடையாது, மாட்டு வண்டி தான் போவோம். நான் இந்த பகுதிக்கு வந்து 64 வந்தேன், 64 வருஷம் இங்கே வந்தேன். அப்போ அந்த வந்து ஐயா வந்து கணேச முதலியார் வந்து இந்த சிலையை நிறுவனம் பண்ணி வாரியார் தான் அடிகள் நாட்டியிருக்கார். கிருபானந்த வாரியார் அவர் அடிகள் நாட்டி இந்த கோயில் வளர்ந்து இன்னைக்கு இந்த நிலைக்கு இருக்குது. அதுக்கு காரணம் வந்து கணேச முதலியார். அதுக்கடுத்து இடையில நிறைய நிர்வாகம் வந்திருக்கு, அதை சொல்கிறோம். அவர் வந்து என்ன பண்ணார், அவர் கொஞ்சம் காலம் இருந்து பண்ணிட்டு அவர் வயசாதனால அந்த அம்மா கூட பத்மாவதி தாயார், கணேச முதலியோட மனைவி அந்த அம்மா பத்மாவதி தாயார். அதுக்கடுத்து அவருக்கு வயசானதுல சிவராமன்றவர் இருந்தார், அவர் சிவராம முதலியார். அவர் வந்து ஏற்பாடு பண்ணி அவருக்கு முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, இது அவங்களும் வந்து சஷ்டியில் நடத்துவாங்க. அது வீடு மாதிரி இருந்தது, கோயில் பிடியில் வீடு மாதிரி இருந்து பழைய மண்ணாலான கோயில் இருந்தது. அப்போது அதுலேருந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் மாதிரி பண்ணிட்டு வீட்டில் பக்கத்தில் வீடு, இது கோயில் அப்படியே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதே சிலை தான் இருந்தது, எல்லாமே இதே சிலை அப்படியே எடுத்து கோயில் வந்து பாடம் எடுத்து விழுகிற மாதிரி இருந்தோடனே அதுக்கடுத்து அவங்க வந்து கவர்மெண்ட்டில் போய் ஒப்படைச்சிட்டாங்க. அரசில் ஒப்படைச்ச பிறகு இதை கவனிப்பாமல் 2-3 வருஷமாக கடப்பை கிடக்கிறது. அதுக்கடுத்து அந்த அம்மா இவங்க சந்திரவள்ளி அம்மா, வேறு யார் வந்தா கலைச்செல்வம் எல்லாம் சேர்ந்து நம்ம அசோக் ஐயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க, இந்த வகையாரை சார்ந்தவங்க. அசோக் ஐயா போயிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஐயா நீங்கள் வந்து இந்த வந்து நீங்கள் கிட்ட இருந்து இந்த வந்து நடத்தி தரணும், கோயிலை கட்டணும் அப்படின்னு அவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். நாங்கள் போய் வலியுறுத்த பிறகு மறுக உள்ளே வந்த பிறகு அதுலேருந்து ஆரம்பித்து 7 வருஷம் ஆகுது இந்த கோயில். இப்போ கும்பாபிஷேகம் பண்ணி 7 வருஷம். 2018 பண்ணோம்ல, 2018 பண்ணோம், 7 வருஷம். கொஞ்சம் சைலண்ட். அதனால வந்து அவரு தான் வந்து முதல்ல கும்பாபிஷேகம் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய ஹைவேஸ், இது ஹைவேஸில் வந்து பிளாக் பண்ணி நம்ம திருச்செந்தூரில் என்ன நடக்குதோ அதே மாதிரி சூரசம்ஹாரம் பண்ணாங்க. அதுக்கடுத்து அவர் வந்து நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாருங்க, கொரோனா பீரியடில் விட்டு பிரிஞ்சுட்டார். அதுக்கடுத்து அவருடைய சகோதரர் ஐயா தர்மலிங்கா வந்தால் இன்னும் மேற்கொண்டு சிறப்பாக நீ மக்கள்லாம் நிறைய வராங்க, நிறைய சிறப்பான பூஜைகள், சிறப்பு அலங்காரங்கள். இந்த தம்பி இருக்கா போல, இவங்களாம் வந்து நல்ல சிறப்பு. இன்னைக்கு கூட்டம்லாம் நல்ல கூட்டம் வருது. தினந்தோறும் பிரசாதம், சபா வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்க. தினந்தோறும் அன்னதானம் பண்ணுறாங்க. அது ஏஆர்டி தர்மலிங்க ஐயா எங்களுடைய தலைவர் தான் வந்து அவருடைய சார்பில், அந்த நிறுவனத்தை சார்பில் வந்து ஐயா பண்ணுறாங்க. இதுக்கடுத்து சிறப்பாக ஓடிட்டுருக்கு. செவ்வாய்க்கிழமை தோறும் திருமுருகன் திருசபைன்ற சபை வந்து நாங்கள் நான் இந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக ஈடுபாடு இருக்கேன். மண்ணாலான கோயில், சில பேர் இருந்து வந்து அப்படியே பண்ணுறேன். இன்றைக்கும் அதில் முருகன் வந்து வச்சுருக்காரு. அதனால் நல்லபடியாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் மேற்கொண்டு மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி 2000 பால் குடம் அபிஷேகம் பண்ணணும். போன வருஷம் 1000 குடம், இந்த வருஷம் 2000 குடம். அது மாதிரி பங்குனி உத்திரம் பண்ணுறோம், பால் குடம். சஷ்டிக்கு வந்து சூரசம்ஹாரம். அது 6 நாள் நிகழ்ச்சி வந்து இது நடக்கும். நம்ம பரதநாட்டியம், அதுக்கடுத்து சொற்பொழிவு, அதுக்கடுத்து திருப்புகழ் பாராயணம், இந்த மாதிரி 6 நாள், அந்த 6 நாள் நிகழ்ச்சி நடக்கும். இந்த மாதிரி சிறப்பாக போயிட்டுருக்கு. மேற்கொண்டு இங்கே வரவங்க ஏன் கூட்டம் வருதுன்னா, இங்கே வரவங்களுக்கு எல்லாமே நடக்குது. இதுதான் உண்மை. இன்னைக்கு மக்கள் எதிர்பார்க்குறாங்க, அந்த எதிர்பார்ப்பா நடக்குது, அதனால தான் வராங்க. எவ்வளோ கோயில் இருக்குது, அதனால வந்து இங்கே எல்லாமே நடக்குது. எனக்கே இந்த அனுபவம் இருக்குது. அதனால வந்து நடக்கிறது, அதனால சொல்லக்கூடாது, நடந்துருக்கு.
ஒரே ஒரு சம்பவம் சொல்கிறேன், ஏன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்லணும். என்னுடைய பேரனுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவன் 10வது படிக்கிறான். 7வது படிக்கிற நேரத்தில் வந்து பித்தப்பையில் கல் உருவாயிடுச்சு. பித்தப்பை கல் உருவான பிறகு அந்த கல் வந்து பல இடத்துல போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. இன்றைக்கும் அதுக்கு ஆதாரமாக வச்சுருக்கேன். எக்ஸ்ரே எடுத்து பார்த்து 2-3 டாக்டர்கிட்ட போய் பார்த்தோன்னே குழந்தைக்கு ஆப்ரேஷன் தான் பண்ண அப்படின்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணேன்னு நான் முருகனை நம்பிக்கையாக இருக்கேன், அதனால் பண்ணாத. இப்போ பித்தப்பையில் ஆப்ரேஷன் பண்ணால் குழந்தைக்கு வந்து சரி வராது, பெரியவங்களுக்கே சரி வராது, ஏன்னா ஜீரண சக்தி ஆகாது. அதனால் அவன் சஷ்டி அன்னைக்கு நான் வேல் தூக்கினேன். அந்த வேலை தூக்கிட்டு வந்து மருமகளை கூப்பிட்டு, அம்மா நீ இங்கே நான் வந்து ஐயாட்ட சொல்லி அது குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி அங்கேருந்து வேல் தூக்கிட்டு வந்து அவனுக்கு வந்து 90 பட்டம். அந்த விஞ்ஞானம் என்னுடைய சயின்ஸு பொய்யாயிடுச்சு. இன்னைக்கு நல்லா இருக்கான், 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். பித்த சயின்ஸு விஞ்ஞான ஆதாரத்தோடு இருக்கு. பித்தக்கல் மறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி நிறைய சம்பவம், ஒரு சம்பவம் உதாரணம் காட்டி. அதனால நன்றி. ரொம்ப என்ன சேனலுங்க இது? பரிகார ஸ்தலம். வாங்க, அடுத்து வாங்க, நல்லா சிறப்பாக. நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு. அப்போ நாங்கள் தான் இங்கே தொண்டு செஞ்சுருந்தோம், வந்து பெருக்குவோம், எல்லாம் செய்வோம். நான் வெளியே ஜூஸ் கடை வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரு ஃபஸ்ட்டு இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஃபுல்லாக வேலையிலேருந்து வந்தாருனாக்கா அங்கங்கே போய் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி வந்து கொடுக்குறது. இப்படியே இருந்தோம். நான் அங்கே வெளியே ஜூஸ் கடை வச்சுருந்து இங்கே பணிவிட செஞ்சுருந்தேன். இப்படியே 4 படம் எல்லா கலெக்ஷன் பண்ணி கடைசியில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அவர் இல்லை, அவர் இறந்துட்டார். இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். இப்படி இந்த கோயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாகிடுச்சு. இந்த ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் செய்கிறேன். அந்த வேலை செய்கிற இடத்துல 1 வருஷமாக வேலை செஞ்ச இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு திருட்டு பட்டம் வந்துச்சு. அந்த திருட்டு பட்டம் சொல்ல என்னால் தாங்க முடியல. நான் எவ்வளோ போராடியும் அவங்க நம்புகிற மாதிரி இல்லை. அங்கேருந்து நேராக வந்து முருகர்கிட்ட கோரிக்கை வச்சேன், ஐயா இந்த தவறு நான் செய்யவே இல்லை, இந்த தவறு நீ தான் அதை திருத்தணும், அவங்களுக்கு நீ தான் நல்ல புத்தி கொடுக்கணும், நான் அதை எடுக்கவும் இல்லை, நான் என் கண்ணில் பார்க்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து நேராக வீட்டுக்கு போய் என் பூஜை ரூம் கதவை மூடிட்டேன். சாமியே கும்பிடல. 22 நாளாக நான் சாமியே கும்பிடல. அதுக்கப்புறம் வந்து 22வது நாள் அவங்க மத்தியானம் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க, என் பேர் சக்தி அம்மா, என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நீங்கள் காணாமல் போன வேலையில் பாப்பா துணி வச்சுருந்தா நான் கவனிக்கல, நீங்கள் வாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு எவ்வளோ கேட்டாங்க. பொருள் கட்டிச்சு இல்லைம்மா, ரொம்ப சந்தோஷம். அந்த அன்னைக்கே வந்து இவருக்கு பால் அபிஷேகம், இந்த அம்மாவுக்கு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு, ஐயா நன்றி, என் மேலே இந்த பழி இல்லாத நிற்கணுங்களே, அதே உனக்கு கோடி நன்றி ஐயான்னு. அதுக்கப்புறம் தான் என் வீட்டில் நான் போய் விளக்கே ஏற்றினேன். இது பெரிய அனுபவம் எனக்கு. அதில் இருந்து இங்கே யார் வந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் போதும், 1000 மடங்குல இவங்க இந்த முருகன் நல்லது தான் செய்வார். கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த கோயில் இன்னைக்கு இவ்வளோ பெருசாகி எல்லாருக்கும் கேட்டதை கொடுக்குற முருகர். பால முருகராக இருந்தாலும் அவ்வளோ பவர்ஃபுல். கேட்டதை அந்த நிமிஷம் ஒரு சொட்டு கண்ணீர் நம்ம இங்கே விட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அந்த பலன் கை மேலே கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். இந்த முருகர் வந்து எனக்கு வந்து 76ல் இந்த கோயிலுக்கு வந்தேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்தது. சரி, அடுத்து நம்மளுக்கு பையன் பிறக்கணும் அப்படி 3 பொம்பளை பிள்ளைங்க வந்தேன். அதுலேருந்து இது வரைக்கும் இந்த முருகனை நான் விட மாட்டேன், பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு அப்புறம் இங்கே வந்தது பாரு, எனக்கு மயம் பிறந்தான். அவன் இடுப்பில் வச்சு, அவன் முகத்தை வச்சு கூட இங்கே வந்து சஷ்டி கவசம் படித்து ஒரு 4 நாள் தான் உண்டியல் போட்டேன். உண்டியல் போட்டு இடுப்பில் வச்சு வந்தேன். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என் மயம் பிறந்தான். அதுலேருந்து இந்த முருகனை நான் விடவே மாட்டேன். 76லேருந்து விட மாட்டேன். அதே மாதிரி யாருக்கு என்ன வேண்டுதல் பண்ணாலும் வேணும், கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கோயில் அதுலேருந்து கிருத்திகை சஷ்டி எல்லா நிகழ்ச்சியும் சிம்பிளாக தான் நடக்கும். போகவும் நடத்த மாட்டோம். நடத்திட்டு இருக்கும்போது தான் அப்புறம் சரி ஐயா முதல்ல இருந்து ஒரு ஐயா அவங்க மயம் எல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அசோக்குமார் எங்கள் மாமா மயம் தான் கூட்டியாந்து கல்யாணம் கட்டி கோயில் கட்டி நல்லா கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக நடந்தது. கோயில் கட்டி கொஞ்சம் ரொம்ப வீடு வீடாக போய் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம கேட்டு கொஞ்சம் இது பண்ணோம். நல்லா 1 வருஷம் நடத்தினார். அதுக்கப்புறம் ஒரு கராரு. அதுக்கப்புறம் எங்கள் மாமா மயம் தான் தர்மலிங்கம், அவருக்கு நான் தான் கொண்டாந்து இங்கே தலைவர். அவர் வந்தால் சிறப்பாக நடக்கும், எனக்கு நல்லா தெரியும் போட்டேன். அது அவர் வந்தது இந்த வளர்ச்சி ரொம்ப ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துகிறாரு. யார்ட்டையும் வசூல் பண்ணுறதில்ல. ஒரு சஷ்டிக்கு 10 லட்சம் செலவு பண்ணுறாரு, சிறப்பாக நடத்துகிறாரு. 6 நாள் நிகழ்ச்சி இருக்குது. 6 நாள் அபிஷேகம், அலங்காரம், நெய்வேத்தியம் எல்லாம் அவர் நல்லா நடத்துறது. சிறப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு. என் பேர் வந்து காயத்ரி.
நான் வந்து 6 வாரம் செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் வந்து ஏற்றிட்டு வந்தேன். பாப்பா வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு ஏற்றி முடித்த உடனே எனக்கு அடுத்த மாதமே வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை. இப்போ நான் நல்லா இருக்கேன். என் பேர் சரளா, விழுதுக்கல்லேருந்து வர ஏலத்திலேருந்து. என் பையனுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தது. ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க. அவங்க மூலயமா வந்து நான் இப்போ ஒரு 6-7 வாரமாக விளக்கு போட்டுட்ருக்கேன். அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் என் பிள்ளைக்கு ரொம்ப கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு வருது. எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் தான்.